1.21ஆம் நூற்றாண்டில் ஜிபிஆர்எஸ் மேப்பில் இடம்பெறாத 2 கிராமங்கள் இன்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வருவது வியப்பை தருகிறது. கேரளா மாநிலத்தை ஒட்டியுள்ள மஞ்சம்பட்டி மூங்கில் பள்ளம் என்ற 2 கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அறிவியல் வளர்ச்சி அடைந்த தற்போதைய உலகத்தில் எந்த ஒரு வசதியும் இன்றி நடைபயணமாக தேவைகளுக்கும் காரியங்களுக்கும் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தேவையை பூர்த்தி செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். எது தேவை என்றாலும் மருத்துவ வசதி என்றாலும் 6 மணி நேரம் நடைப்பயணத்திற்கு பின்பு கிடைக்கக்கூடும். மஞ்சம்பட்டி மூங்கில் பள்ளம் கிராம மக்கள் தங்களது விவசாய பொருட்களை விற்பனை செய்வது எளிதானது அல்ல. அதை தோளில் சுமையாக தூக்கிக் கொண்டு பல கிலோமீட்டர் பாறைகளுக்கும் சரிவுகளுக்கும் நடுவிலும் ஏணிகளிலும் ஏறி ஒத்தையடி பாதை வழியாக உடுமலைப்பேட்டைக்கு வந்து விற்பனை செய்து வாழ்ந்து வருகிறார்கள். பேருந்து வசதிகள் கிடையாது, இணைய வசதி ஏதுமில்லை, மின்சார வசதி இல்லை, அடிப்படை வசதியை ஒன்று கூட இல்லாமல் தவித்து வருகின்றன. உடல்நிலை சரியில்லை என்றாலோ திடீர் அசம்பாவிதம் என்றாலோ தோலி கட்டித்தான் கொண்டு வந்து மருத்துவம் பார்த்துவிட்டு செல்வார்கள். இதனால் ஏராளமான உயிர்கள் பலி கொடுத்து வருகின்றனர். அரசின் உதவிகளை பெறவே இன்னல் பல அடைகின்றனர். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் என நீண்டு வளர்ச்சி பெற்ற நம் நாட்டில் அத்தியாவசிய தேவைகளுக்கும் கூட அன்றாடம் போராட்டங்களை சந்தித்து வரும் இந்த மலைவாழ் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய கவனம் எடுத்து பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இவர்களது கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. சபா நியூஸ் தமிழுக்காக தமிழினியன்.